ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் கேட்ட மாதிரி எனக்கு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக நான் என்னோடய இன்னொரு அக்கௌண்ட் வந்துட்டு C2 கொண்டு வரேன்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ப்ராசஸ் தான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன். இனிமேட்டு லாங் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வரும். மற்ற நாளால் ஷார்ட்ஸு போட முடிஞ்சால் போட முடியும். ஏன்னா ஸ்கூல் வேறு ரீஓப்பன் பண்ணிட்டாங்க, நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால தான். ஓகே கைஸ், நம்ம இப்போ கிரைண்ட் பண்ண போகலாம். ஓகே, லெவல் 500 வரணும். 500, 600, 700. ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் என்னோட இன்னொரு அக்கௌண்ட் இருக்குல்லங்க, அதில் வந்துட்டு நான் செகண்ட் C ரீச் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டில் என்னோடய இன்வென்ட்ரி மட்டும் காமிக்கிறேன். இப்போது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஒரு ஃப்ரூட்டை ரோல் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். போய்க்கலாம் ஜஸ்ட்டு. ஓகே கைஸ், ஸோ இதை மட்டும் பாருங்களேன். லெப்பர்டு ஃப்ரூட்டு ஃபஸ்ட் சீல நான் சும்மா ரோல் பண்ணுறேன், அப்போ கிடச்சிது. ஆனால் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு இல்லை, அது எப்போவோ இது பண்ணது. ஓகேங்களா? சரி, ஓகே. என்னது ஃபிஷ்மேன் 375. ஓகே, 400. ஓகே, 400. அப்புறம் இது 425. ஸோ நம்ம ஃபிஷ்மேன் கமாண்டோ அவங்கள தான் வந்துட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு கோட் போட்டுக்கிறேன். மேஜிக் பஸ் sub 2 4 999. guys, சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ வாங்க, எனக்கே 20 அடிக்கலாம் பார்க்குறானுங்க அவனுங்க. வெயிட் பண்ணுங்க, சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, ஓகே கைஸ், ஆக்சுவலாக நம்ம இவனுங்களை கிரைண்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்ப நேரம் எடுக்குது. நம்ம வந்துட்டு இவனுங்க கிரைண்ட் பண்ணாமல் அவனுங்க பக்கத்தில் இருந்தானுங்களே அவனை கிரைண்ட் பண்ணுவான். ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் எடுக்குது. இவன் வந்துட்டு 6வது 7வது. ஓகே கைஸ், ஓகே, நம்ம கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அப்பா அடிக்கிறானுங்க, என்ன 150 மாஸ்டர் ஆடாடி.
பாருங்க எத்தனை லெவலு. ஓகே, நம்ம இவனுங்களே கிரைண்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, டக்குன்னு கிரைண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நம்ம இந்த EXP கோடு நம்ம வந்துட்டு எவ்வளோ கிரைண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கிரைண்ட் பண்ணலாம். எனக்கு தெரியும் இது ரொம்ப லாங்காக இருக்கும், வீடியோ எடுக்க ரொம்ப ஸ்டோரேஜ் கேட்கும். பட் பரவாயில்ல, இது எல்லாமே உங்களுக்காக தான். நீங்கள் எனக்கு கேட்ட மாதிரியே 30 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்னபடி இந்த அக்கௌண்ட்டை சீட்டு முடி கொண்டு போக போகிறேன். அவ்வளோதாங்க. இது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபு, அவ்வளோதான். ஓகே, ஆக்சுவலாக வீடியோ எப்போ முடியும்னு தெரியாது. ஏன்னா திடீர்னு எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். எங்கள் அம்மா அப்பா அப்புறம் டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னோட படிக்க சொன்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறியா அப்படின்ட்டு வாங்க. ஓகே, அடிச்சு கொள்ளலாம். அடிச்சு கொண்டு வந்தோம். ஃபிஸ்டைல் ஆக்சுவலாக எதுக்கு இந்த ஃபிஸ்டைல் தரானுங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் கிடைக்கும். மாசான ஃபைட்டிங் ஸ்டைல் கிரைண்டுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டில் எடுக்கிறது வந்துட்டு என்ன தான் எடுக்க போகிறேன்னா, டெத்து ஸ்டெப், இது டார்க் ஸ்டெப்பு. ஆனால் இதோட அப்கிரேடட் வெர்ஷன் வந்துட்டு டெத் ஸ்டெப்பு. அது சரியாக இருக்கும், அதனால தான் வாங்குகிறேன். PvPக்கெல்லாம் என்ன சொல்கிறது, PvPக்கு ஓகே. ஆனால் என்ன சொல்கிறது, நான் சும்மா அது வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின ஃபைட்டிங் ஸ்டைல் டார்க் ஸ்டெப்பு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டார்க் ஸ்டெப்பை தான் வந்துட்டு அப்கிரேட் பண்ணதாக பார்க்கணும். மற்றதெல்லாம் அப்புறம் தாங்க, ஓகேங்களா? மற்றதெல்லாம் அப்புறம்தான். எனக்கு இப்போ என்ன குறிக்கோள்னா வச்சுக்கோங்களேன், புத்தா ஃப்ரூட் எடுக்கணும். புத்தா ஃப்ரூட் எடுத்தால் டக்குன்னு கிரைண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? அதனால தான் எனக்கு புத்தா ஃப்ரூட் வேணும். நம்ம இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம ஃப்ரூட்டு ரோல் பண்ண போகிறோம். நான் போன வீடியோ மாதிரி மறக்கலாம் மாட்டேன். இந்த வீடியோ எப்படியாச்சும் ரோல் பண்ணிடுவேன் மறக்காமல். ஓகே, அங்கே கிரைண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இவனை மட்டும் முடிச்சிட்டோம்னா இன்னும் நிறைய லெவல் ஏறும். ஓகே, என்னங்க வெறும் 3 லெவல் தான் ஏறுது. ஓகே, வாங்க டக்குன்னு நம்ம இதை முடிச்சிடலாம். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் லேக் அடிக்கும், அதை மட்டும் பொறுத்துக்கோங்க. நெட்வொர்க் சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் என் ஃபோன் வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப வேஸ்ட் ஃபோனு. ஐஃபோனெல்லாம் இல்லை, ரொம்ப வேஸ்ட்டு தான், கவலைப்படாதீங்க. வீடியோ குவாலிட்டியும் கம்மியாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஓகே, கிரைண்ட் மட்டும் இருக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம செகண்ட் சி வேறு போனோம். அதுக்கப்புறம் செகண்ட் சி போனதுக்கப்புறம் எனக்கு வேறு ஏதாச்சும் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் கிரைண்ட் பண்ணுறேன். எனக்கு டார்க்குன்னு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதில் தான் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு
ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு கொண்டு போகலாம். இந்த அக்கௌண்ட்டை கொண்டு போனதுக்கப்புறம் அது பண்ணணும். ஏன்னா 2 வேலை ஒரே இடத்துல பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கையில் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பொருளை 2 கையில் எடுக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு பெரிய பொருளை எடுக்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க? 2 கையில் எடுக்க முடியாது அல்லவா? அதனால தான் சொல்கிறேன். நானும் ஃபஸ்ட்டு இந்த பெரிய விஷயத்த முடிச்சுட்டு அடுத்த பெரிய விஷயத்த அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க 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 கிரைண்ட் பண்ணிட்டோம். வாங்க வாங்க ஐயா வாங்க, அம்மா வாங்க, எல்லோரும் வாங்க, கிரைண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் கேட்கலாம், ஏன்டா இப்போல்லாம் வீடியோலாம் லேட்டாக போடுற அப்படின்னு கேட்கலாம். நான் ஈவினிங் ப்ராக்டிஸ் போகிறேன். ஈவினிங் ப்ராக்டிஸ்னால் மோஸ்ட்டாக தெரியும், ஸ்கூல் போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஈவினிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட் கோச்சிங் மாதிரி, அது கோச்சிங் தான் போகிறேன். அதனால தான் லேட் ஆகுது வீடியோ வர. ஸோ அதை மட்டும் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். என்ன கோச்சிங் போகிறேன்னா, நான் வந்துட்டு ஆல்ரவுண்டருங்க. ஷட்டில் போகிறேன், ஃபுட்பால் போகிறேன், கிரிக்கெட்டெல்லாம் எங்கள் ஸ்கூலில் இல்லை. ஃபுட்பால் போகிறேன், ஷட்டில் போகிறேன், கபடி போகிறேன், அப்புறம் வேறு ஹேண்ட்பால் அது மார்னிங் தான். நான் மார்னிங் ப்ராக்டிஸ் போகிறதில்ல, ஈவினிங் ப்ராக்டிஸ் தான். ஸோ இப்போதைக்கு 3. ஏன்டா ஆல்ரவுண்டர்ண்டா? அப்போ ரக்பி எங்கடா? ஐயோ, ரக்பி எங்கடா அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக ரக்பி கிரவுண்டு அந்த மாதிரிலாம் எங்ககிட்ட இல்லைங்க. என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக ரக்பி வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், ஓடணும், நிறைய ஒர்க் இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யோசித்து அவங்க ரக்பியும் வைக்கல. ஏன்னா ரக்பியும் கோச் பிடி சார் இருப்பாங்களே, அவங்க யாருமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒருத்தர் வந்துட்டு ஷட்டிலு, இன்னொருத்தர் வந்துட்டு ஆல்ரவுண்டரு, அப்புறம் பிடி மேம் வந்துட்டு கபடி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரக்பி போகல. ஏன்னா எனக்கு தெரில, இந்தியாவில் மோஸ்ட்டாக ரக்பி விளாடுவாங்களா இல்லையான்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்படி விளாடுவாங்கன்னா எஸ்என் கமலில் போடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் போடுங்க. ஓகே கைஸ் கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போவே 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 9 minutes 30 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் எல்லாரும் எனக்கு ஒன்று மட்டும் வேணும். எனக்கு வந்துட்டு புத்தா ஃப்ரூட் கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் கமெண்டில் போடுங்க. ஏன்னா எனக்கு டக்குன்னு புத்தா ஃப்ரூட்டு கிடச்சிதுன்னா செம்ம கிரைண்டெல்லாம் செம்மையாக பண்ணலாம். ஓகேங்களா? நான் முடிஞ்சால் அந்த அக்கௌண்ட்டை மேக்ஸ் கொண்டு போகிற மாதிரி பண்ணுறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆல்ட் அக்கௌண்ட்டெல்லாம் செகண்ட் சீக் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஃபிஷ்மேன் தான் 25. இன்னும் 3 லெவலா? சும்மா இது ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணால் போதுங்க, 3 லெவல் தானாக வரும். ஆனால் 2xp கோடெல்லாம் சில பேர் ரோபோட் கொடுத்து வாங்குவாங்க. பாதி பேருக்கு வந்துட்டு சில கோடுங்க தான் தெரியும். சில கோடெல்லாம் வந்துட்டு அவங்கள பிளாக்ஸ் வச்சு எடுத்துட்டாங்க. அதனால தான் கோட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அதாவது இன்வாலிட்னு இருக்கும். எனக்கு வேற நிறைய ஒர்க் இருக்குங்க.
இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே, அதாவது முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போடணும். வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எடிட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே கைஸ், பாதி கிரைண்ட் பண்ணியாச்சு. வாங்க, இன்னும் 7 நிமிஷம் கிரைண்ட் பண்ண போகிறோம். பாருங்க காம்போ பாருங்க, ஃபஸ்ட்டு சி காம்போ, வேஸ்ட்டு காம்போ. சொன்னல 3 லெவல் அப்படியே கிடச்சிரும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் ஃப்ரூட்ஸ் போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு 33 இதில், நெக்ஸ்ட்டு 33 இதில். ஓகே கைஸ், டிஃபென்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அது அதிகமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மீலியே தான் இருக்காது. வெயிட் பண்ணுங்க. ஹெல்த்து 1410, எனர்ஜி 1375. ஏங்க மீலே தானேங்க எனர்ஜி. டிஃபென்ஸ் வெயிட் பண்ணுங்க. டிஃபென்ஸ் என்ன புரியலை. சரி விடுங்க. எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ்மேனோட அடிப்போம். ஏன்னா நம்மளோட EXP கோடு வந்துட்டு கம்மியாகிட்டே போகுது. நம்ம டக்குன்னு போய் அவனை அடித்து கொண்டலாம். இருக்கியால அப்பாடி இருக்காளே. அடி வெடிக்குது பாருங்க. வெடி 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 வெடி. புளு 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 புள்ள. ஐயோ 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 அப்பாடி. ஏதோ ஈட்டி மாதிரி போட்டு இழுப்பாங்க. வாழை 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 உன்னால முடிஞ்சா அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு இவனுக்கு இது கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இவனுக்கு டேமேஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபார்ம் மாறினானா அவ்வளோதான், சரியாக சண்டை போட ஆரம்பிச்சிருவான். ஐயோ எனர்ஜி இல்லை கைஸ், எனர்ஜி இல்லை எனர்ஜி இல்லை எனர்ஜி இல்லை. முடிஞ்சது. என்கிட்ட எனர்ஜி கூட இல்லைங்க. எனர்ஜியே இல்லை. எப்படி சமாளிக்க போறோன்னு தெரில. அங்க நான் சொன்னேன்லங்க எனக்கு எனர்ஜி. ஐயோ இது வேறையா. ஓகே, நம்ம டக்குன்னு போகலாம். ஐயோ கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க 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 ஷிட். ஓகே, எங்க இருக்க தலைவன்? நல்ல வேலை கைஸ், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லான. அப்படின்னா சரி கடுப்பாக இருப்பேன். ஏன்னா இத்தனை நேரம் கஷ்டப்பட்டது எதுக்கு? இவனோட ஹெல்த்தை குறைக்க. ஏய் மாப்பிள்ள விட்டு வாப்பிள்ள, என்னால வாப்பிள்ள. ஐயோ மிஸ் பண்ணிட்டானே. சாவுடா. ஏய் பின்னாடி. ஏய் இவன் பாருங்க, இவன் எதுக்கு தெரியுமா என்ன கொண்டு வந்தான்? இவன் சாவறக்கு பாருங்க எப்படி சாவடிச்சுட்டு இருக்கேன் இவனை. ஓகே, ஐயோ இது வேற ஸ்க்ரீன் வேறங்க. ஸ்க்ரீன் வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு திருப்ப. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த லாக்னால. ஓகே கைஸ்,
அடே எவ்வளோ லெவலு. ஓகே, வெறும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ 2 மினிட்ஸில் நம்மளால இவனுங்களை மட்டும்தான் அடிக்க முடியும். ஓகே கைஸ், 2 மினிட்ஸ்க்குள்ளே இவனுங்களை அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். முடியலன்னா அவ்வளோதான். 2 டைம்ஸ் எக்ஸ்பி கோட்ஸ் வந்துட்டு கோவிந்தா. ஓ என்னங்க இப்படிலாம் இருக்குது மட்டும்தாங்க. நான் வீடியோ எடுக்கும் போது தான் எனக்கு லேக் அடிக்குது. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு வீடியோ எடுக்கும் போது தான் வந்துட்டு லேக் அடிக்குதுன்ட்டு. பாருங்க, இப்போ கூட இல்லை, ரொம்ப லேக் அடிக்குது. பார்க்கிங் காசு கோவிந்தா, பாப்கார்ன் ஸ்நாக்ஸு கோவிந்தா. ஓகே, ஐயோ நல்ல வேலை கொஸ்ட் எடுக்க போயிருப்பேன், திரும்ப 0லே ரீசெட் ஆயிருக்கும். ஐயோ லாகு இந்த பட் இப்போ மட்டும் வந்து தொலைகிற. ஓகே, ரொம்ப லேக் அடிக்குது. நீங்களே பாருங்க எவ்வளோ லேக் அடிக்குதுன்னு. இந்த லேக்குக்காக நான் சாரி கேட்குறேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், லேக்னால வீடியோ குவாலிட்டியெல்லாம் வேறு லெவலில் ஹேங் ஆகி கிடக்கும். ஓகே, லாஸ்ட் டைம் பிசி டவுன். ஓகே, இன்னும் 1 மினிட் தான் இருக்குது. 1 மினிட்குள்ளே ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஃபாஸ்ட் ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன். ஸ்பீட் ரன். ஸ்கிபிடி. ஓகே. பூம். ஓகே, வாடா டக்குனு சாவுங்கடா. டக்குனு சாவுடா டக்குனு. ஐயோ 34 செகண்ட் தான். ஐயோ கடவுளே அடித்தே. ஐயோ 20, 27. ஐயோ ஃபாஸ்ட்டு தங்கம் டக்குனு. அடியே செத்து தொலையாண்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? அவ்வளோதான், அவ்வளோதான் 10 செகண்ட் வந்துருச்சுன்னா சத்தியமாக என்னால் முடியாது. ஃபாஸ்ட். இவனுங்கெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கானுங்க. இவனுங்கிட்ட போகிறதுக்குள்ளே போடுது 8 செகண்ட் தான். என்ன பண்ண முடியும்? 2 செகண்ட் 1 செகண்டும் இந்த லாஸ்ட் கொஸ்ட்டு அதோட முடிஞ்சுது. அதோட நான் வீடியோவும் முடிச்சேன். செத்து போயேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஓகே, லாஸ்ட் டைம் பிசி இவனை மட்டும் கொண்டுடலாம். ஓகே, ஒன்றும் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விட்ருங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கைஸ், நல்ல வேலை எனக்கு ஞாபகம் வந்தது. நான் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு வீடியோவில் லாஸ்ட்டில் வந்துட்டு நான் கிளிப்பு சேர்த்திடுவேன் இதில். ஸோ என்னென்னா, நான் ஃப்ரூட் ரோல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதைத்தான் பண்ண போகிறோம். ஐயோ அதெல்லாம் ஞாபகம். கிட்ஸோன்னு சொல்லிட்டுங்க, கிட்ஸோன்னு சொல்லிட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப லாக் அடிக்கல. இதுதான் ஃபாஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, /.e மிஸ்டர் capricorn 77 lakh. ஐயோ 1000% போடுங்க. செம்ம ஃப்ரூட்டு கிடைக்கும். வேணும்னா பாருங்க, இப்போ கூட பாருங்க.
பாருங்கள் என்ன ஃப்ரூட்டுன்ட்டு. பாருங்கள் நல்ல ஃப்ரூட்டு தான் இது, பிளேட் ஃப்ரூட்டு. ஆக்சுவலாக ஐயோ ஆல்ரெடி இருக்கா. பிளேட் ஃப்ரூட் நல்லது தான் இது, செம்மையாக இப்போ தான் ரீவொர்க் ஆச்சு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஃப்ரூட்டுன்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் லெப்பர்டு கிடச்சிருக்கு, எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே கைஸ், பை.